அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாப்பி குட் டே. பிரண்டை தோசை பண்ணியிருக்கேன். மூட்டு தேய்மானம், மூட்டு வலி, எலும்பு தேய்மானம் எல்லாத்துக்குமே ஒரு அருமையான மருந்து இந்த பிரண்டை. இந்த பிரண்டை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் எண்ணெய் தடவிக்கோங்க, இல்லைன்னா க்ளவுஸ் போட்டுக்கோங்க. கையில் எண்ணெய் தடவாமல் கட் பண்ணிங்கன்னா கையெல்லாம் அரிக்கும். அதனால தான் எண்ணெய் தடவிக்கோங்க சொன்னேன். எண்ணெய் தடவிட்டு நீங்கள் க்ளீன் பண்ணுங்கள். பிரண்டை வந்து ஜாயிண்டாக இருக்கும். இப்போது ஒரு பிரண்டை பீஸ் எடுத்துகிட்டு இந்த நடுவில் இருக்கிற ஜாயிண்ட் கட் பண்ணிடலாம். நடுவில் இருக்கிற ஜாயின் கட் பண்ணிடலாம், தேவையில்லை. இப்போது இந்த பிரண்டை வந்து சைடில் இருக்கிற 4 பக்கம் இருக்கிற நாரும் இந்த மாதிரி கட் பண்ணி இப்படி இழுத்தா எல்லா நாருமே வந்துடும். இப்போ எல்லாமே இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா நாருமே க்ளீன் பண்ணிக்கலாம். எல்லா பிரண்டையும் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த 3 பீஸில் எவ்வளோ நார் இருக்குன்னு பாருங்கள். இந்த பிரண்டையில் சைடில் இருக்கிற ஜாயிண்டில் இந்த மாதிரி இலை இருக்கும். இன்னும் கிடைச்சா கூட நீங்கள் சட்னியில் யூஸ் பண்ணிக்கலாம், தோசையில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தோசையில் யூஸ் பண்ணல, சட்னியில் யூஸ் பண்ணிக்கலான்னு வச்சுட்டேன். பிரண்டை எல்லாமே குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் ஃப்ரை பண்ண ரொம்ப நல்லாயிருக்கும், ஈஸியாக ஃப்ரை ஆகி வரும். இப்போ எல்லாமே குட்டி குட்டியாக கட் பண்ணியாச்சு. இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கடாயில் 1 ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துட்டு க்ளீன் பண்ணி வச்ச பிரண்டை எல்லாமே இதில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணணும், நல்லா வதங்கணும். எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு இது சாப்பிடும்போது அரிப்புத்தன்மை இருக்காது. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கின அப்புறம் இதில் ஒரு வெங்காயம், 4 பல்லு பூண்டு சேர்த்து நல்லா வதக்குறேன். இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. நல்லா வதங்கி ஆறின அப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஆறின பிரண்டை எல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்து அரைங்க, இல்லைன்னா அப்படியே அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்ச பேஸ்ட் வந்து தோசை மாவில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடான தோசை கல்லில் தோசை ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு கூட தெரியாது இதில் பிரண்டை இருக்குதுன்னு சொல்லி. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே இருக்காது. இது தோசை கல்லில் தோசை ஊற்றிட்டு இதில் நல்லெண்ணெய் சேர்த்து குக் பண்ணி எடுத்தால் சூப்பர் டேஸ்டி ஹெல்த்தியான பிரண்டை தோசை ரெடி. இது முட்டி தேய்மானம், எலும்பு தேய்மானம் இருக்கிறவங்க மட்டும் இல்லை, இல்லாதவங்க கூட சாப்பிடலாம். முன்னெல்லாம் வயசானவங்க கூட கால் வலிக்குதுன்னு கூட சொன்னதில்லை. இப்போ இருக்கிற சின்ன பிள்ளைங்க சரி, சின்ன வயசில் இருக்கிறவங்களும் சரி, கால் வலி, முட்டு வலி, கீழே உட்கார முடியல, இந்த மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி பிரண்டை கிடைச்சா கண்டிப்பாக இது சாப்பிடுங்க. இந்த மாதிரி மூட்டு வலியெல்லாம் வருது தவிர்க்கலாம். கண்டிப்பாக இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு கொடுக்க ஆரம்பிங்க. குழந்தைங்க மட்டும் இல்லை, வீட்டில் இருக்கிற எல்லாருமே இந்த பிரண்டை ரெசிபி எடுத்துக்கோங்க. பிரண்டை தோசை சாப்பிடுங்க. மூட்டு தேய்மானம் வர பிரச்சனை எல்லாமே தவிர்க்கலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி குட் டே. அஸ்ஸலாமு அலைக்கும்.